லோ ஹிப்பில் பேண்ட்டு, வவுத்தோட முடிகிற டிஷர்ட்டை சமயங்களில் அப்படியே பள்ளியாசலுக்கு வந்து நின்று அல்லாஹ் அக்பர்னு இவன் தக்பீர் கட்டுறப்போ இவனுக்கு பின்னாடி தொழுகிறவனுக்கு சொர்க்கம். உங்களுக்கு புரியுதா? தமிழ்நாட்டில் நிறைய ஊரில் அப்படித்தாங்க தொழுகிறான். படாத படா இருக்குது. நான் மோதினார்ட்ட சொன்னேன், கொஞ்சம் உப்பு கல் எடுத்து போட்டு விட்டுரு, உண்டியல் மாதிரி தெரிஞ்சா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பள்ளிவாசல் தொப்புள்ள இருந்து முட்டி வரை முன்பின் எல்லா பகுதிகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும். தொப்புள்ள இருந்து முட்டி வரைக்கும் நீ ஏரியா வாரியா திறந்து விட்டுட்டு வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா, இங்க இருக்கிற சாமானிய முஸ்லீம் அல்லாஹ்வை பார்க்கலான்ட்டு போனா என்னென்னமோ பார்க்கறான் இல்லையா? நாம சொல்றது, நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள், யாருடைய நாகரிகம், யாருடைய லைஃப் ஸ்டைல், நாம் யாருடைய ஹேர் ஸ்டைல், யாருடைய ட்ரெஸ் கோடு, நம்முடைய பேச்சு வழக்கு எந்த பாணியில் இருக்கணும். கடைசியாக என் உரையை முடிப்பதற்கு முன்னால் நான் சொல்லுகிறேன், பெரும்பாலும் பல்லவட்டி இளைஞர்கள் அநேகமாய் 99% சிக்கிக் கொள்வதில்லை. ஏனைய 1% தவிர ஒரு சில பேர் உள்ளூரில் நல்ல பிள்ளைகளாய் இருப்பவர்கள் வெளியூரில் சில இடங்களில் இயக்க போதைகளில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இயக்கத்தில் இருக்கலாம், இயக்க போதை வேண்டாம். இயக்க போதை ஆபத்தானது, ஆபத்தானது. நான் அடையாறில ஜும்மாவில் சொன்னேன், மதுவின் போதையை விட இந்த காலத்தில் இயக்க போதை ஆபத்தானது. யாராவது ஒரு தலைமையை பிடிச்சுக்க வேண்டியது, அவங்க என்ன சொன்னாலும் அதுதான் சரி, வேற யார் சொல்றதும் தப்பு. தயவு செய்து இந்த முடிவு மார்க்கத்தில் தவறான முடிவு. இப்படி ஒரு பின்பற்றுதல் வரக்கூடாது. பரந்துபட்ட மார்க்கம் இஸ்லாம். இதுல ஏதாவது ஒரு குறுகிய வட்டத்தில் ஏன் சொல்றேன்னா, பல இயக்கங்கள் தீவிரத்தன்மையில் இருக்கிறது. தீவிரத்தன்மை நமக்கு அது ஏற்புடையதல்ல. சமய நல்லிணக்கத்தோடு இந்திய மண்ணிலே வாழ வேண்டிய உண்மை முஸ்லிம் அவனுடைய பெயரை, தனது மார்க்கத்திற்கு கெட்ட பெயரை அவன் ஏற்படுத்தக்கூடாது. இயக்க போதைகளின் வழியாக சில பேர் அவ்வாறு சிக்கிக் கொள்ளுகிறார்கள். குறிப்பாக இந்த ஊருக்கெல்லாம் ஒரு ஹெரிட்டேஜ், ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது. மகான் ஷேக் அப்துல் காதர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே தொடங்கி இந்த ஊரினுடைய நீண்ட பெரிய பெரிய உலமாக்கள், இந்த அரங்கத்திற்கு பெயர் வைத்திருக்கிற அரபிய சிறுத்தவர்கள், தேவபந்து சிறுத்தவர்கள், அஸ்மியான் ஜப்பார சிறுத்தவர்கள், சின்னப்பள்ளியில் இருக்கிற அடங்கி இருக்கிற லத்தீஃப சிறுத்தவர்கள், மணிமொழி கலீல் மௌலானா அவர்கள், நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே வஃபாத் ஆகி போன எத்தனை பேர், அகத சிறுத்தவர்கள், நகாதிய சிறுத்தவர்கள், டிப்ஸ சிறுத்தவர்கள், அஹமதுல்லா சிறுத்தவர்கள், ஒரு நீண்ட நீண்ட பாரம்பரியம். ஆர்கே பாக்கவியவர்கள். நான் சொல்ல வருவது, பல்லவட்டி வாழ் இளைஞர்களை, இந்த மண்ணுக்கான பாரம்பரியம், பெரும் பெரும் ஆகத் திறமையான உலமாக்கள் சங்கமித்த மண் இது. இதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. இந்த பாரம்பரியத்தை ரிப்பேர் பண்ற மாதிரி உள்ள இயக்க போதைகள்ல நீங்க சிக்கிக்க வேணாம். இயக்கம் விருப்பு வெறுப்பு இருக்கட்டும், வாசிப்பு வரை இருக்கட்டும், தேவைப்பட்டால் நீ பொருளாதார உதவி செய்வது வரை கூட நிற்கட்டும். ஆனால் போதையாக அது தலைக்கு ஏற வேண்டாம். வெறித்தனமாக இயங்க இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நான் பலமுறை மக்கள் மன்றத்தில் பேசுகிற போது சொல்லி இருக்கிறேன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒரு நபித்தோழர் கேட்கிறார், மல் அஸபிய்யத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வெறித்தனம் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், உனது முஸ்லிமான சகோதரன் அகில உலக அளவில் எங்காக இருந்தாலும் அவன் அடுத்த உயிருக்கு தீங்கு செய்வதில் அவன் இருக்கிற போது நீ அவனுக்கு உதவியாக இருந்தால் அதற்கு பெயர் வெறித்தனம். ரொம்ப நல்லா சொல்றதுன்னா, தொப்பியும் தாடியும் வைத்திருப்பதால் சில பேர் செய்கிற எந்த கெட்ட மாண்புகளுக்கும் முஸ்லிம் சமூகம் உடன்பட முடியாது. நாம் தெளிவாக இணக்க பாதையிலே வாழ்ந்தாக வேண்டும். பெருமானாரை புரியாதவர்கள் இயக்க போதைகளில் சில பேர் தப்பாக இருக்கிறார்கள். அது எந்த இயக்கமா இருந்தாலும் சரி, அவர் சொல்லிட்டா அது சரி அப்படிங்கிற மாதிரி மந்திர சூட்ட மாதிரி பின்னாடியே எல்லாம் போகக்கூடாது. யோசிக்கலாமே, உங்களுக்கு அதற்கான தகுதி இருக்கிறது, திறமை இருக்கிறது. நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த ஊர்க்காரர்கள் கூட சில வெளியூரில் தொடர்பில் இருப்பவர்களை நான் நன்கு அறிவேன். அல்லாஹ் சொன்னா கூட ஏற்றுக்க மாட்டான்.
அவன் சார்ந்திருக்கிற இயக்க தலைவர் அந்த ஆயத்தை சொன்னா தான் அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு ஏற்றுக்குவான். ஆமாம், அல்லாஹ் சொன்னால் அது ஆயத்தாகாது. அல்லாஹ் சொல்லுவதாக அவன் சார்ந்த தலைமை சொல்ல வேண்டும், அப்பதான் அது ஆயத்தாக ஆகும். இது என்ன விதமான மனோரீதியான பாதிப்பு அல்லவா? ஒரு நீண்ட பாரம்பரியத்தை உள்வாங்கி இருக்கின்ற பல 100 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இங்கே உள்ள திருமணமோ மரணங்களோ ஹஜ் பயணங்களோ வேறு ஏதாவது ஊருடைய விசேஷங்களோ நல்லது கெட்டதோ காலத்தால் எப்படி நடந்திருக்கிறதோ அந்த பாரம்பரியத்தை குலைப்பதற்கு ஏதாவது இயக்கம் சார்ந்தவர்கள் என்ற பெயராலே அல்லது நவீனத்தை நாங்கள் விரும்புகிறோம் என்ற பெயராலே மார்க்கத்தை விட்டு விலகி நிற்கிற அளவுக்கு இந்த ஹெரிட்டேஜ் பாயிண்ட்டுகளுக்கு எந்தவித ஆபத்துகளையும் ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்ல வருகிறேன். இது இந்த ஊர் கடந்து நான் பொதுவாக தமிழகம் முழுக்க சொல்லுகிறேன். வெறுமனே ஒரு குறிப்பிட்ட ஊர் நிலையில பார்க்கவில்லை, தமிழகம் முழுக்கவே ஒரு 700-800 வருஷ பாரம்பரியம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு முஸ்லிம் சமூகத்தை வழிநடத்தி இருக்கிறது. நமக்கு முன்னாலே நிறைய தலைவர்கள் இருந்தார்கள், நிறைய உலமாக்கள் இருந்தார்கள், நிறைய ஊர் பெரியவர்கள் இருந்தார்கள். அவங்க எல்லாருமே முட்டாப்பைய இன்னைக்கு நாம தான் தெளிவா இருக்கிறோம் அப்படின்ட்டு யாராவது முன் வந்தேன்னா பெரிய தப்பாயிரு. அது ஊரிலே கசப்புணர்வை மாத்திரமல்ல, உண்மையாகவே அல்லாஹ் வைத்த மார்க்கத்தினுடைய பொறுத்தவரை அதை நீ வேறு கோணத்தில் திருப்புவதாக அமையும். வாலிபர்கள், கொள்கை அளவில் நிதானத்தை தீர்வு செய்யுங்கள், நிதானத்தை தேர்வு செய்யுங்கள். நிதானம் எது என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். முன்பெல்லாம் பொதுவாக எங்களுக்கு சொல்லுவார்கள், பல்லப்பட்டி யாரோடும் ஒட்டவும் செய்யாது, யாரோடும் உரசிக்கவும் செய்யாது என்பார்கள். இப்போது சமீப காலங்களில் அதில் ஒரு மாற்றம் வருகிறது. ரொம்ப ஒட்டுகிறார்கள், ரொம்ப உரசுகிறார்கள். சமயங்களில் ஊரும் உறவுகளும் கூட தள்ளி வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் விலகி நிற்கிறார்கள். இது ஆபத்தான பயணம். ஊருடைய மாண்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஊர் பெரியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் மதிக்கப்பட வேண்டும். எனவே கொள்கையிலே தெளிவானவர்களாய், சார்ந்திருக்கிற இஸ்லாம் மற்றும் அதனுடைய அகாயிதுகளில் உறுதி உள்ளவர்களாய், எந்த சபைகளாக இருந்தாலும் ஒழுக்க மேம்பாடோடு இருப்பவர்களாய், குறிப்பாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிற தகவல் தொழில்நுட்பமான இந்த பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமாச்சாரங்களை பயன்படுத்துவதில் மிகவும் புத்திசாலிகளாய், இதையெல்லாம் தாண்டி நாம் சார்ந்திருக்கின்ற சமூகம் குறித்த தொலைநோக்கு பார்வையோடு அணுகக்கூடியவர்களாய் என்று நான் பல தலைப்புகளை இங்கே வரிசைப்படுத்தி இருக்கிறேன். கூட்டல் கழித்தலோடு இளைய சமுதாயம் யோசிக்கட்டும். வாழ்வும் தாழ்வும் இந்த ஊருக்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுமைக்கும் அடுத்த கட்டம் உங்களை நம்பி இருக்கிறது. அந்த இளைஞர்கள் நம்மிடமிருந்து விலகி செல்லாமல் இருக்க, தவறாக போகாமல் இருக்க, தள்ளி நிற்காமல் இருக்க, ஓடி போகாமல் இருக்க உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். பெரியவர்களே, தயவு செய்து உங்களுடைய மஹல்லாக்களில், எல்லா மஹல்லாவிலும் இருக்கிற இளைஞர்களை கொஞ்சம் உள்ளே கொண்டு வாருங்கள். அவர்களுக்கென்று சில பொறுப்புகளை தாருங்கள். ஏதாவது கூடி அவனை பொறுப்புள்ளவனாக ஆக்குங்கள். சமூகத்தின் முன்னால் அவனுக்கும் அந்த மரியாதையை தந்து முன்னிறுத்துங்கள். தானாக அவன் ஊரின் ஒழுக்க மேம்பாடுகளுக்கு ஏற்ப உருவாவான். தள்ளி வைத்து அவனை தவறான இயக்கங்களுக்கு தள்ளாதீர்கள், அது பேராபத்தில் விட்டு போய்விடும் என்பதை இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம் செய்தியாக சொல்லி, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்து கொள்ளுவானாக. பிரெஞ்சு ஃபெடரேஷனுடைய 25வது ஆண்டு விழாவில் காலையில் இருந்து இதுவரை பேசப்பட்ட எல்லா செய்திகளில் நல்ல செய்திகளை எல்லாம் அல்லாஹ் உரிய இடங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பானாக. 25 வருடமாக பிரெஞ்சு ஃபெடரேஷனுக்காக ஒரு சில வார்த்தைகள், கடந்த காலங்களில் நிறைய சேவைகளை செய்து முடித்திருக்கிற நீங்கள் தயவு கூர்ந்து வருங்காலங்களில் ஒட்டுமொத்தமாக ஊருக்கு என்ன தேவை என்பதை கருத்தில் கொண்டு நல்ல முறையில் ஆக்கப்பூர்வம்